நிகழ்தகவு. இரும்பு கம்பியால் மகனை அடித்து கொன்ற தந்தை. இறந்த மகனை பார்த்து ஒரு சொட்டு கூட கண்ணீர் விடாமல் அமைதியாக அமர்ந்திருந்த கொடூரம். பெற்ற தந்தையே மகனுக்கு யமனாக மாறியது ஏன்? பின்னணி என்ன? தெருவுல சிறுமிகள் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. பெண்கள் சிலர் நடந்து போயிட்டும் இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒருத்தர் ஒரு இளைஞரோட தலையில கம்பியால ஓங்கி அடிச்சிருக்காரு. அடிச்ச அடியிலேயே அந்த இளைஞர் இறந்துட்டாரு. அடுத்து அங்க வந்த போலீஸ் இளைஞரோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு இளைஞரை கொன்ன முதியவரை கைது பண்ணி விசாரணை பண்ணிருக்காங்க. அதுல இளைஞரை கம்பியால அடிச்சு கொன்னதே அவரோட அப்பாதான்னு தெரியுது. சேலம் எடப்பாடியில உள்ள மாதேஸ்வரனுக்கு 2 மகன்கள் ஒரு பொண்ணு இருக்காங்க. அதுல மூத்த மகன் சீனிவாசனை தான் மாதேஸ்வரன் இரும்பு கம்பியால அடிச்சு கொன்னிருக்காரு. வேலை வெட்டிக்கு போகாம மது குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டு இருந்த சீனிவாசனுக்கு அட்வைஸ் பண்ணி அலுத்து போன மனைவி இனி உன் கூடவே வாழ முடியாதுன்னு பெட்டியை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவ போனா என்ன, நமக்கு மதுதான் முக்கியம்னு இருந்த சீனிவாசன் அப்பா மாதேஸ்வரன் கூடவே சரிசமமா உட்கார்ந்து சியர்ஸ் போட்டு குடிச்சிட்டு இருந்திருக்கான். அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குன்னு சொந்தக்காரங்க திட்டினாலும் 2 பேருமே காதுல வாங்கல. கடைசியில அந்த குடியே பெத்த அப்பாவே மகனை உயிரை எடுக்க காரணமா இருந்திருக்கு. அப்பா கூட உட்கார்ந்து குடிச்சிட்டு இருந்தா கூட வீட்டு சத்தம் வெளியே கேட்டிருக்காது. ஆனா அதோட விடல சீனிவாசன். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட உரண்டை இழுக்கிறது, பெண்கள் கிட்ட வம்பு இழுக்கிறது, சிறுமிகளை இழுத்து வச்சு தேவையில்லாம அடிக்கிறதுன்னு சீனிவாசன் செஞ்ச சேட்டைக்கு அளவே இல்லாம போயிருக்கு. அதனால கடுப்பான பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க மகனை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, இல்லனா போலீஸ்ல புகார் கொடுப்போம்னு எச்சரிச்சிருக்காங்க. ஆனாலும் சீனிவாசன் அதை சட்டையே செய்யல. அப்படிதான் சம்பவத்தன்னைக்கும் குடிச்சிட்டு வம்பிழுத்திருக்கான் சீனிவாசன். பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு சிறுமிய சீனிவாசன் அடிச்ச அடியில அந்த சிறுமியோட காதுல இருந்து ரத்தம் ஊத்திருக்கு. அதை பார்த்து பதறின அந்த சிறுமியோட சொந்தக்காரங்க சீனிவாசன் வீட்டுக்கே நேர்ல போய் நாங்களும் நிறைய முறை சொல்லிட்டோம், ஆனாலும் நீ திருந்துற மாதிரி தெரியலன்னு கத்தி இருக்காங்க. அப்போ மகனுக்கு போட்டியா போதையில இருந்த மாதேஸ்வரன் குடிச்சா உன்னால அமைதியா இருக்க முடியாதா, ஊர்ல வம்பு இழுக்கிறது தான் வேலையா, எத்தனை டைம் தான் கண்டிக்கிறதுன்னு மகனை சத்தம் போட்டிருக்காரு. அதுக்கும் சீனிவாசன் அசஞ்சே கொடுக்கல. அதனால டென்ஷன் ஆன மாதேஸ்வரன் வீட்ல இருந்த குழி தோன்ற இரும்பு கம்பியை எடுத்து சீனிவாசனோட தலையில ஓங்கி அடிச்சிருக்காரு. இதுல அப்படியே சுருண்டு கீழே விழுந்த சீனிவாசன் சில நொடியிலேயே உயிரிழந்துட்டான். வந்து ஒடியாரோ உடச்சி இது பண்ணுவோம். அப்படி நான் தூக்கி கொண்டு பட்டக்குள்ள விட்டு அவனை இது பண்ணிவிட்டேன். மகன் இறந்து கிடக்கிறத பார்த்து கூட ஒரு சொட்டு கண்ணீர் விடல மாதேஸ்வரன். அமைதியா வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்த மாதேஸ்வரனை கைது பண்ணி காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிட்டாங்க போலீஸ். குடிய கெடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் உதாரணம். நிகழ்தகவு.